ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கேபிகேஎஸ் மான்வா. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, புது மான்வா தான். என்னடா அண்ணா அந்த மான்வே நான் வீடியோ போடல, இந்த மான்வா வீடியோ பண்ணணும்னு நினைக்காதீங்க. அதையும் வீடியோ போடுறேன், சரி இதையும் வீடியோ போடுறேன். அப்புறம் இந்த மான்வோட பேர் என்னன்னா விம்ஸ் ஸ்ட்ராட்டஜி கைட் டு கான்குவர் த டவர் ஆஃப். அதுதான் அந்த மான்வா பேர். நம்ம இந்த மான்வாவில் 2 சாப்டர் வந்திருக்கு. இன்றைக்கி ஒரு சாப்டர் ஓட்டுறோம், சனிக்கிழமை இன்னொரு சாப்டர் பார்த்துருவோம். அது வாரம் டெய்லி அப்டேட் பண்ணிட்டு வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி புதுசாக வேணும்னா அப்படியே என்னென்ன வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்மக்கிட்ட ஒரு புதுசாக டெலிகிராம் சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். அது வந்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பண்ணிங்கன்னா என்ன மான்வா வேணும்னு கேட்டாலும் நான் அப்டேட் பண்ணுறேன். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த சாப்டர் ஸ்டார்டிங்கில் ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுறான்னா நடந்து போயிட்டு இருக்கும்போது டேய் நில்டா, எங்கடா போயிட்டு இருக்கிற நீ பாட்டுன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்து வீட்டு பசங்க கத்திட்டு இருக்கிறானுங்க. ஹீரோவும் இவனுங்க இப்படித்தான், எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் இப்படி தான் கத்துறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்போ அவன் வீட்டை பற்றி சொல்கிறான். 150 சதுரடி வீட்டில் இருக்கேன், அப்பார்ட்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு திரும்பியும் ராமன் தான் டின்னர் இன்னிக்கும் அப்படின்னு சொல்லி மூஞ்சி சலிச்சுக்கிறான். அப்போ தான் அவன் பேர் சொல்கிறாங்க, பாங்க். வந்துட்டு 25 வயசு, ஆக்குபேஷன் அன்எம்ப்ளாய்டு. அவன் ட்ரைட் வந்துட்டு ஜக்லிங்கு, அப்புறம் பார்ட் டைம் ஜாபான். என்ன மாதிரி பார்ட் டைம் ஜாப் பார்ப்பானா, கேஷரா இல்லைனா ஒரு வெயிட்டர் பாபிக்யூ ரெஸ்டாரண்ட்டில் பார்ப்பானா, அப்புறம் டெய்லி லேபர். அப்படி தான் அவன் சொல்கிறாங்க அவனை பற்றி. அதுக்கப்புறம் அவன் போகும்போது நான் ரொம்ப ரொம்ப மணி சேவ் பண்ணாலும் என்னால் சேவ் பண்ண முடியல, இத்தனை வேலைக்கு போகிறேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறான் அவன் பாட்டுக்கு. புலம்பிட்டு இருக்கும்போது அப்போ தான் எனக்கும் ஒரு ஸ்பெஷல் பவர்னு நல்லாயிருக்கும், ஆனால் என்கிட்ட இருக்கிறது ஸ்பெஷலாக இருக்கிறது இந்த ஹெல்த்தி பாடி மட்டும்தான், எனக்கு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கா. இது நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது தான் கடைசியில் பார்த்தா விண்டோ பாப்பப் ஆகுது. யூ ஹேவ் அவேக்கன் வந்துருச்சு. என்னடா அது, நானா எப்படா மாறினேன் இப்படி அப்படின்னு சொல்லும்போது அவன் வாயை சுட போட்டோன்னே ஐயோ வாய் எரியுதுடா அப்படின்னு சொல்லி துப்பிட்டான். துப்புனதுக்கப்புறம் நான் உண்மையாலுமே அவைக்காயிட்டேனா அப்படின்னு பார்க்குறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஆமாம் இதெல்லாம் பிளெஸ்ஸிங் மாதிரி எனக்கு கிடச்சிருக்கு, இது ஒரு ஜாக்பாட்டு, இதை வச்சு நல்லா காசுலாம் சம்பாதிக்கலாம், லாட்ரிலாம் வின் பண்ணுற மாதிரி தான் எனக்கு கிடச்சிருக்கு இந்த அவைக்கனிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சொல்லும்போது தான் ஆமாம் இது ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இனிமேல் எல்லாமே சம்பாதிச்சிடலாம், அப்புறம் டஞ்சனுக்குள்ளே வேறு போகணுமே அப்படின்னு சொல்லி அவன் அழுகுறான் கீழே குமிச்சிட்டு. அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறான், அங்கெல்லாம் மாஸ்டர்லாம் இருக்கும் என்ன பிரிச்சிரும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், அவங்க ரொம்ப குளிராக இருக்கும், அங்கே ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அதனால் ஒன்றும் சர்வேயே பண்ண முடியாது, அவ்வளோதான் செத்துருவேன் அதுவும் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் பாய்சன் தந்துட்டானா, பாய்சன் முழுங்கிட்டுனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பயப்படுறான். அப்போ தெரியாமல் ஒரு ட்ராப்பில் வச்சு முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சடா, இதுக்கு நிறைய விதமான இது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அடால் என்ன பண்ணலான்னா அப்படின்னு சொல்லி மாஸ்டர் பிளான்ட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, நான் மற்றவங்கெல்லாம் பார்க்கும்போது நான் வந்துட்டு ஃபோனில் பேச மாதிரி போயிட்டுருப்பேன், ஆனால் நான் ஃபோன்லேயே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நான் டேஞ்சரஸ் பார்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுவேன், அங்கே போனால் நான் செத்து போயிட்டேன்னா மேலே இருக்கிற பில்டிங்கில் ஏதாவது கீழே விழுந்துச்சுன்னா அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் பக்கமே நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் சரி நான் அவைக்கு ஆகிட்டேன், என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே என்ன பண்ணுன்னு தெரியலையே, ஆமாம் அவைக்குன்னு பண்ணால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கிறதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் விண்டோ அப்படின்னு சொல்லி கட்டினதுக்கப்புறம் வந்துருச்சு ஸ்டேட்டஸ் விண்டோ. அவன் வந்ததுக்கப்புறம் அவன் பேர் போட்டிருக்கு, அவன் என்ன டவரில் இருக்கான்னு பார்த்தா கொரியன் பிளாக் டவர்னு இருக்கான், அதில் ஃபஸ்ட்டு லெவல் தான் இருக்கிறான். அதுக்கப்புறம் டயர் என்னன்னு பார்த்தா சம்மனிங்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு கேட்டலாலஜி அப்படின்னு சொல்லி எம்டி, அப்புறம் டயர் ஸ்கில்ஸ் வந்து என்னென்னு பார்த்தா சம்மனு, ரேண்டம் சம்மனு, அதுக்கப்புறம் அன்சம்மனு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவனால் இதுதான் போக முடியும், டவருக்குள்ளே என்ட்ரி ஆக முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒன்ஸ் அடேன்னு போட்டு டவர் எக்ஸ்க்ளூசிவ் இன்வென்ட்ரின்னு போட்டிருக்காங்க. அதுதான் தெரில, இதுக்கு மாதிரி சொல்லனா நானும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஆக்சுவலி ரியலாக இது உண்மையா, நான் சம்மன் டைட்டாக வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் அப்போ நம்ம பற்றி சொல்கிறாங்க அந்த சம்மன்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு அவைக்கன் அவங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே எபிலிட்டி வந்து ட்ரைட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் என்னென்ன ட்ரைட் இருக்குன்னா ஸ்வாட்ச்மேன் ட்ரைட்டு, ஸ்பேஸ்மேனு, ஷீல்டு ஆர்ட்டு, ஆர்ச்சரி, மார்ஷல் ஆர்ட்டு, கான்சா ஃபங்க்ஷனு, அப்புறம் ஸ்லேயிங்கு, சமனிங் அண்ட் ஹீலிங்கு, இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவன் சம்மனில் யோசிச்சனா ஸ்பீட் சமன் பண்ணலாம், ஃபெமிலியரு, கோலமு, டிமாண்டிக் பீஸ்ட்லாம் சமன் பண்ணலாம். அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்னா அது எப்படின்னா சம்மனிங் அட்வான்ஸ் சம்மனிங்கில் அப்படி பண்ணலாம் நம்ம
அப்படின்னு சொல்லும்போது தான் சரி இனிமேல் நல்லா தான் இருக்குது, ஆனால் கேட்டகரி நல்லா தான் இருக்குது, இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, ஆனால் என்ன பண்ணுறது, சமனாக ஒன்றுமே பண்ண முடியாது, என்ன சமனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அதே யோசிக்கிறான் அவன். யோசிக்கும் போது தான் ஆமாம் நம்ம ஸ்கில்லை அவேக்கட் பண்ணிட்டோம், சரி ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு சமன் அப்படின்னு சொல்லி கற்றுவான். சமன் கற்றுனதுக்கப்புறம் ஓ ரேண்டம் சமனா என்ன வரும், ஆடாடா இங்கே சமன் பண்ண முடியாதுப்பா, தெரியாமல் பண்ணிட்டேன், அவுட் சைடு டவர் பண்ண முடியாது, சரி உள்ளே போய் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் பிளேயர்ஸ் என்ன பண்ணணும்னா ஸ்கில்லு அவங்களோட எபிலிட்டி ஆட்ரிபியூட்ஸு எல்லாமே எங்கே பண்ண முடியும்னா இதுக்கு ஒரு டவருக்குள்ள தான் பண்ண முடியுமா, அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னா எதுவுமே பண்ண முடியாதான் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. சொன்னதுக்கப்புறம் தான் சரி விடு, ஸ்டேட்டஸ் வந்தால் மட்டும் தான் வெளியே பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. டவருக்கு வெளியே வந்துட்டு ஆர்டினரி பர்சன் தான், எவன் வேணால் கொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி ஹீரோ சொல்லும்போது தான் இது ஒன்று நாலேஜ் பண்ணுறான். என்னடா அக்னாலேஜ் பண்ணுறான்னா இன்னொன்று ஏதோ வருது அப்படின்னு சொல்கிறான். சரி ஆனால் ஒர்க் ஆகாது, ஆக்டிவேட்லாம் வெளியே இப்படி ஆகும்னு சொல்லும்போது தான் டக்குன்னு நீங்கள் ஏன்டா 7 பண்ணிட்டீங்க நீங்கள் அப்படின்னு வருது. வந்ததுக்கப்புறம் தான் என்னது 7 பண்ணிட்டேனா, எப்பட்றா நான் பண்ணேன் அப்படிங்கிறான். பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு வெளிச்சத்தில் பார்த்தா ஒரு இப்படி மனுஷ ரூபமாக வருது. கடைசியில் பார்த்தா ஒரு மனுஷன் வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் என்ன அது மனுஷனா, ஒர்க் ஆயிருச்சா அப்படிங்கிறான். அவன் பார்த்ததுக்கப்புறம் ஒரு மனுஷன் வந்துட்டான் அப்படி சொல்லி ஆமாம் வந்திருக்கேன், என்னை சமன் பண்ணது நன்றி அப்படின்னு சொல்கிறான். அவனும் சமன் பண்ணதுக்கப்புறம் ஆமாம் நான் சமன் டவருக்குள்ளே தான் ஒர்க் ஆகுனாச்சு, எப்படி வெளியே ஒர்க் ஆச்சு அப்படின்ட்டு இருக்கும்போது தான் நார்மல் சவன்னு கோலம் சவன்லாம் எப்படி ஒர்க் ஆச்சு, ஆனால் ஒரு ஹியூமன் எப்படி சமன் பண்ண முடியும், என்னால் ஸ்பிரிட்டு கோலம் தான் நான் சமன் பண்ண முடியும், எப்படி ஹியூமன் சமன் பண்ணேன், ஏதோ சூடிங்க வச்சிட்டாங்களான்னு யோசிக்கிறான். அப்போ அவன் கோலம் சமன் பண்ணான்னு இருப்ப அவன் வாசம் வருது, எங்கடா வாசம் வருது, ஐயோ ராமனா நான் கொஞ்சம் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோட்ட அவன் கேட்கும்போது எடுத்துக்கோ போப்போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்றான். சமன் பண்ணவெல்லாம் சாப்பிடுவானோ எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிடிச்சி சுட ஓ சூடாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். எப்பட்றா இவ்வளோ காரமாக இருந்துட்டுக்கிறான் அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு இருக்கும்போது அவன் யோசிக்கிறான், எப்படி நம்ம எப்படி வந்துச்சு, அவுச்சியில் பண்ண முடியாது, இன்னும் அதே யோசிச்சுட்டு இருக்கான். எப்போ நம்மளால் அவுச்சி 7 பண்ண முடிஞ்சுது, உள்ளே தானே பண்ண முடியும் டவருக்குள்ளே தான் அப்படின்னு இன்னும் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ இது மாதிரி 7 பண்ணிங்களாம் யோசிச்சு பார்த்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் ஸ்டேட்டஸ் வருது பாப்பாகுது. என்ன வருதுன்னா சமன் ஹியூமன் அண்ட் டெமனிக் ஹியூமன்ஸ்னு வருது. என்னென்ன போட்டிருக்காங்கன்னா ஆர்னா ரேரா, எஸ்ஆர்னா சூப்பர் ரேரா, எஸ்எஸ்ஆர்னா ஸ்பெஷல் சூப்பர் ரேரா, எல்எஸ்எஸ்ஆர்னா லெஜெண்டரி ஸ்பெஷல் சூப்பர் ரேர். இதெல்லாம் என்ன ரேங்கிங்கு அவன் சமன் பண்ணதில்ல. இப்போ இதெல்லாம் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி வரும், நீங்கள் எதுவுமே ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஆர்னா ப்ளூ கலர் இருக்கும், எஸ்ஆர்னா பர்பிள் கலரு, எஸ்எஸ்ஆர்னா ரெட் கலரு, எல்எஸ்எஸ்ஆர்னா கோல்டு. அவ்வளோதான். ஹீரோக்கெலாம் இது காஞ்சா கேம் மாதிரி அப்படின்னு சொல்கிறான். நம்ம அல்டிமேட் காச்சா அனிமி இருக்குல்ல, அது மாதிரி தான் நம்ம ஹீரோ ஏதோ ஒன்று நினச்சிட்டு தொடுவான், அதுக்கு ஒன்று வரும்ல, அதே மாதிரி தான் சமனிங்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சமனிங்கில் 3 பிரின்சிபல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் 3 பாயிண்ட்ஸ் வருது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சமனருக்கு ஏதோ ப்ராப்ளம்னா சமன் பண்ணது ப்ரொடெக்ட் பண்ணணும். அடுத்தது சமனர் ஆர்டர்ஸ் சமன் ஒபே பண்ணணும். அடுத்தது 3வது பாயிண்ட்டு, இதுதான் கரெக்டான பாயிண்ட்டு, நல்லா பார்த்து வச்சுக்குவாங்க. இப்போ 2 ப்ராப்ளம்லேயும் ஏதோ ஒன்று ஆச்சுன்னா டேரெக்டாக ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் போயிடுமா. இப்போ ஏதோ ஒன்று ஹீரோக்கு இல்லைனா ஏதோ சமன் பண்ணிங்க ஏதோ ஆச்சுன்னா டேரெக்டாக சமனருக்கு போயிடுமா. சமன் பண்ண ப்ரொடெக்ட் பண்ண போயிடுமா. ஆமாம் இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பண்ணுறான். நல்ல வேலை இவனை சமன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ அவனோட இது வருது. யார் சமன் பண்ணான்ல ஒருத்தன் வந்தான்ல, அவன் பேர் ஜான். அவன் எஸ்ஆர் ரேங்கில் இருக்கான். அவன் ஒரு அசாசினா. அவனால் 6 மணி நேரம் தான் இங்கே இருக்க முடியுமா இந்த வேர்ல்டில். அதுக்கப்புறம் அவனோட சேச்சுரேஷன் ரேட்டுன்னு கொடுக்கல. அப்புறம் ரீசமன் கூல் டவுன் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவன் சமன் பண்ண முடியுமா. யூஸ்வலாக அவன் சமனில் இருக்கும்போது அன்சமன் பண்ணிக்கலாமா. அதுக்கப்புறம் ஜான் என்னன்னா ஒரு மேட் அசசின், க்ரூயல் அசசின் கில்டில் இருந்திருக்கான். இவன் நல்லா அசிஸ்ட்டும் பண்ணியிருக்கான். ஆனால் இவங்க ஒரு பெரிய தலைவலி. ஏன்னா இருக்க எல்லா தலைவலியுமே இவனால் தான் வருமா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கிட்ட 99% சக்ஸஸ் ரேட் இருக்குது. ஆனால் 1ல் மட்டும் தோட்டான். எது தோட்டான்னு சொல்ல இது மாதிரி தான் சொல்லுவாங்க. 5th சர்க்கிள் கிளாக் வாரில் வார்லாக்கில் அவன் சேர்ந்துருக்கான். சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கான். டக்குன்ட்டு என்னடா அது தலைவலிக்குது, எப்பட்றா
இந்த மூளைக்குள்ள டீட்டெயில் வரதுனால எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். தலைவலிக்கும்னு சொல்லும்போது தான் ஆமாம் என்னாச்சு எங்கடா போகிறேன்னு சொல்லி பார்த்தா அப்படி ஃபுல்லாக கிளிச் ஆகுது. கிளிச் ஆகிட்டு அப்படி ஹீரோ வந்துட்டு ஆவியான ரூபத்தில் இருக்கான். டக்குன்னு பார்த்தா அந்த 7 பண்ணவன் அந்த ஜான் வந்துட்டான். ஜான் வந்துட்டு இங்கே பறந்து போயிட்டு இருக்கிறான். ஓய்யோ என்ன முட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு பயந்துட்டு ரோல் அடிக்கிறான்னு அவன் ஹீரோ பார்க்குறான். டக்குன்னு அவன் 3 பேருக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கிறான். ஜான் பாட்டுக்கு ஓடிக்கிட்டு கீழே பார்த்தா 3 பேர் தலையும் வெட்டிடுறான். அப்படி தலை என்ன பண்ணுறான்னா ரிப்பன் கட்டுறான். அவன் ரிப்பன் கட்டிட்டு ஆஹா சூப்பர் நல்லா இருக்கு. ஹீரோ பார்த்துட்டு ஐயோ பயமாக இருக்கே நம்மளை இது பண்ணிடுவானா இன்னும் கிஃப்ட் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான்னு ஹீரோ பயமாக இருக்குது. அவன் ஹீரோ பார்க்குற மாதிரியே இருக்குது. ஹீரோ பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் தான் சொல்கிறாங்க அவனோட ஃபெயிலியரானது என்னென்னா ஒரு வீட்டு முன்னாடி காட்டிக்கிட்டு உள்ளே போயிட்டு ஆமாம் என் டார்கெட் வந்து தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறான். தூங்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறான் டக்குன்னு கழுத்தை வெட்ட போகிறான் பாருங்க. அவன் பாட்டுக்கு எந்திரிச்சிட்றான். சரி யார் தான் கொண்டாந்தான் நார்மலான பர்சன் பார்த்தா ஸ்வாட் மேனு ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஸ்வாடு மாஸ்டரை கொண்டாந்துருக்கான். அவன் கொண்டாந்தான் விடுவானா அவன் இவனை கொண்டுட்டான் சொல்லும்போது அவ்வளோதான் என் மெமரியெல்லாம் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் போச்சு என் கதை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஹீரோ அப்படி மூஞ்சி வச்சுக்கிறான். என்ன என்னோட மெமரியெல்லாம் பார்த்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வந்து பின்னாடி பயப்படுத்துறேன் ஐயோ எனக்கு பயமாக இருக்குது பூச்சாடி அப்படின்னு சொல்கிறான். சொல்லும்போது மன்னிச்சிருங்க ஒன்றும் இல்லை நீங்கள் எதாவது ஆர்டர் பண்ணாலும் நான் செய்வேன். ஓ பயமாக இருக்கானே இவ்வளோ பார்த்தாலும் ஐயோ நான் சமன் பண்ணியிருக்கேன்ல சமன் ஆழத்தில் கேட்கும் தானே அவன் கேட்குவானா சொல்லிட்டு கேட்கலாம்டா என்ன சொல்லடா டேய் அங்கே தொடடா இதை இங்கே க்ளீன் பண்ணடா அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு மாஸ்டர் முடிக்கிறேன் மாஸ்டர் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். முடிச்சதுக்கப்புறம் அல்லாவே முடிச்சிட்டானா அதுக்குள்ளேயா எப்பட்றா அவன் ஐயோ இவன் பண்ணா என்னடா இப்படி பண்ணிகிட்டு இருக்கான் என்னால் எப்படி எல்லா வேலையும் கொடுக்க முடியும் டக்குன்னு முடிச்சுட்டுக்கிறாடே அப்படின்னு சொல்லி ஹீரோ முடிஞ்சு வச்சுக்கிறான். இன்னும் ஆர்டர் இருக்கா மாஸ்டர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி சொன்னதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆர்டர் சொன்னாலும் நான் செய்வேன் நீங்கள் எதுவும் இது பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம்ட்டு சரி நீ பார்க் பண்ணணும் குலைக்கணும் நாய் மாதிரி நீ குலைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா மூஞ்சியெல்லாம் டெரராக வருதுட்டு சரி ஏதோ நம்மளை தான் கொல்ல போகிறான்னு நினச்சி பயந்துட்டான். கடைசியில் பார்த்தா நாய் கூட்டியாட்டு குலைச்சிட்டுக்கிறான். சூப்பர்ரா இதுதான் சூப்பர் நல்ல வேலை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ தம்ஸ்அப் காட்டுறான். டக்குன்னு பார்த்தா வீட்டில் கதவை தட்டுறாங்க. கதவை தட்டினதுக்கப்புறம் பேங்க் ஓப்பன் பண்ணடா பேங்க் அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்திட்டு இருக்கான். வெளியே ஒருத்தவன் கத்திட்டு இருக்கும்போது ஐயோ காசு வர கட்டல நான் அவ்வளோதான் முடிஞ்சுட்டேன் அவ்வளோதான் இன்றைக்கி முடியுது இன்றைக்கி வேறு ரொம்ப லேட் பண்ணிட்டேன் காசு கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு டேய் தூங்கிக்கிட்டு தான் எந்திரா சீக்கிரம் கதை உடச்சு இருந்துரும்டா அப்படின்னு சொல்லி அவன் கத்துறான். கத்துனதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா அவன் சொல்கிறான் அவன் எப்படி கட்டணாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு 10 மில்லியன் வான் வாங்கினேன் வாங்கிட்டு எதுக்குன்னா நான் வந்துட்டு இது பண்ணுறதுக்காக என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை என் தம்பிக்கு படிக்கிறதுக்காக வாங்கினேன். அதுவும் யார்கிட்ட வாங்கினேன்னா ஒரு ஷார்க் லோன்னு சொல்கிறாங்க அந்த கம்பெனிக்கிட்ட வாங்கியிருக்கான். இவன் என்ன கதியாகன்னு மட்டும் பாருங்க செம்ம காமெடியாக இருக்கும். கடைசியில் பார்த்தா அவன் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா எங்கள் அப்பா வந்துட்டு கீழே வலிக்கிட்டு விழுட்டாங்க அதனால எங்கள் அப்பா இடுப்பு போயிடுச்சு அதனால் எங்கே இருப்பதுனால எங்கள் அப்பா ஃபீஸ் கட்ட முடியல அதுக்காக நான் என் தம்பி படிக்கிறதுக்காக நான் காசு வாங்கினேன் அவங்ககிட்ட இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து 5 மில்லியன் வான் கொடுத்தாலும் இன்னமும் வந்துட்டு எனக்கு தட்டித்தையும் கேட்டுட்டு இருக்கானுங்க நான் கட்ட தான் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். சொல்லும்போது கடைசியாக ஐயோ இவனுங்க வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். பயந்துட்டான் ஹீரோ அப்படியே. அப்போ தான் யோசிக்கிறான் அட பாவிகளாடி இவன் வேறு இருக்கான்ல அங்கே போய் உள்ளிடா பாத்ரூமில் போய் உள்ளிடா அப்படின்னு சொல்லும்போது மாஸ்டர் என்ன சொன்னாலும் பண்ணுறேன் உங்களுக்கு இதாக இருந்துச்சுன்னா கொல்ல வந்தாங்கன்னா நான் கொன்றுவேன் மாஸ்டர் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நீ கம்முன்னு போடா உள்ள அப்படின்னு சொல்லி அவன் தள்ளி விட்டு பாத்ரூம்குள்ளோட ஆமாம் நான் மூச்சு விடலாமா நீ எல்லாம் விட்டுக்கோடா ஆனால் சத்தம் மட்டும் போடாதடா அப்படின்னு சொல்லி அமுச்சிடுறான். சரி போய் அமுச்சிட்டதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா அவன் கழுத்தை பிடிச்சிட்றான். ஹீரோ கழுத்து யாருன்னு பார்த்தா இந்த ஷார்க் லோன் கொடுத்தவன். ஆமாம் தம்பி இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுத்துட்டு தாங்கிறீங்க இந்த மாதம் ஏன் லேட்டாச்சு என்னன்னு சொல்லுங்கடா சொல்லுடா அப்படின்னு சொல்லி அவன் கத்த இல்லை மன்னிச்சிருங்க நான் கொடுத்துருவேன் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இது மாதிரி மற்ற டைம்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது மற்ற டைம்லாம் பண்ணேன் அவ்வளோதான் உசுரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நீ என்ன உசுரோடு இருந்தால் இல்லை அங்கே பரவாயில்ல ஆனால் உன்னை தூக்கிட்டு போய் உன்னோட கிட்னி எடுத்து விற்றனா எனக்கு அவ்வளோதான் முடிஞ்சது என் ஃபுல்லாக செட்டில் ஆயிடுவேன் அவ்வளோதான் செட்டில்மெண்ட் முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறம்போது சரி இனிமேல் கரெக்டாக காசு தர்றேன் நாங்கள் வரதா பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அவனுங்க அடியாளெல்லாம் கூப்பிட்டுருக்கானுங்க. இல்லை வேணாம் அப்படின்னு சொல்கிறான். என்ன முறைக்கிறியா நீ அப்படின்னு அவன் வில்லன் கேட்குறான். வில்லன் கேட்டதுக்கு ஐயோ நான் எங்கே மறைச்சேன் நானும் அப்படி மறைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு கதை சொல்லிட்டு அவனுக்கு பாட்டி கிளம்பிடுறாடுங்க. கிளம்புனதுக்கப்புறம்
மாஸ்டர் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே வரான். வந்ததுக்கு அப்புறம் தான், நல்ல வேலை பண்ண தம்பி, உள்ளே இருந்தது சத்தம் போடாமல் இருந்த, குட் ஜாப் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறான், இந்த ஷார்க் லோனை விட இந்த டஞ்சன் ரொம்ப மோசமானது, அவங்ககிட்டயாவது காசு கூட தப்பிச்சிடலாம், ஆனால் இங்கே உள்ளே போட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது, நம்மளை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருக்கான். அந்த டீச்சர்லாம் காமிக்கிறாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் எப்படியும் நம்ம காசு சம்பாதிச்சா ஒன்றுமே சொல்லிட்டு கீழே உக்காந்துடுறான். அதுக்கப்புறம் யோசிக்கிறான், சரி நான் ஒரு பயந்தாங்கோலியே இருக்கிறேன், ஆனால் நான் டவர் கிளைம் பண்ண முடியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதுவும் யோசிச்சுட்டு இருக்கான். மாஸ்டர் உங்களுக்கு எதாச்சு, என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். கேட்டதுக்கப்புறம் எனக்குலாம் ஒன்றும் இல்லை, நீ கம்முன்னு போயிடு, சரி வேணா நான் அன்சமன் பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அன்சமன் பண்ணலண்ணா நான் டீ பார்க்குறதா அப்படிங்கிறான். சரி ஏதோ பண்ணிட்டு வாடா போடா கம்முன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அமுச்சு விட்றான். அவன் பாட்டு உட்காந்து விடிய விடிய டிவி பார்க்குறான், விடிஞ்சாலும் டிவி பார்க்குறான் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் இவன் எப்படா இப்படி கம்ஃபர்ட்டாக இருக்கான், என்னால் ஒன்றும் முழுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் டக்குன்னு பார்த்தா வெளிச்சடிக்குது லைட்டாக. வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் அவள் தான் அவன் போயிட்டான். போனதுக்கப்புறம் காலையில் 8 மணி ஆச்சு, பில் ரிங் அடிச்சிருச்சு. அலாரம் வச்சோன்னே அடிச்சுட்டு எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சதுக்கப்புறம் சரி அவன் போயிருப்பான் நினச்சேன், 6 மணி நேரம் போட்டுருந்துச்சு அப்பயே அப்படின்னு நினச்சேன். அப்போ அதுவும் விண்டோவும் வந்துடுது, 6 மணி நேரத்துக்கு அப்புறம் அங்கே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க, அவனை அன்சமன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பார்க்குறான், சரி நம்ம வேலையை பார்ப்போம், நம்மளுக்கு இன்றைக்கி 2 வேலை இருக்குது, 2 முக்கியமான ஜாப் இருக்குது, போகணும்னு சொல்லிட்டு கொட்டாயை விட்டுட்டு போகிறான். கொட்டாயை விட்டுட்டு போகும்போது ஒரு பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்கிறான். சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, மார்னிங்கில் வந்துட்டு சியோவில் ஒரு கொலை நடந்திருக்கு. அது எப்படின்னா, ப்ரைவேட் இல்லீகல் லீடிங் கம்பெனியான ஷார்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஷார்க் இல்லை, அவனோட கம்பெனி பேர் என்ன, ஸ்மைலி கேஷ், அந்த ஷார்க் வச்சுருக்க லோன் கம்பெனி. அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு, எப்பட்றா என்னாச்சு அப்படின்னு அவன் யோசிக்க அப்புறம் அவங்கெல்லாம் 3 விக்டிம்ஸையும் எல்லாம் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரெஷர் கீழே போட்டுட்டு, ஐயோ எப்பட்றா கொண்டாங்க, எப்பட்றா என்னடாச்சு அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறாங்க, அவன் தலையை வெட்டி ரெட் ரிப்பனாக கட்டிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுடா, ரெட் ரிப்பன் கட்டிச்சிருக்கான் அவன், அவ்வளோதான் அவன் முடிச்சுட்டு போயிட்டான்டா அவன் பாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அவன் மூஞ்சி கொடூரமாக வச்சுட்டுக்கிறான். ஐயோ போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த பண்ணியிருப்பான்ல அவனை இதில் ஹிஸ்ட்ரியில், அப்போ பார்த்தா தான் தெரியுது அவனை பாஸ்ட்டில் வந்துட்டு அவன் கட்டி வச்சிருப்பான், அது மாதிரி கொண்டுட்டு போயிட்டான். இந்த சல்யூட் வச்சர்லாம் எதுக்கு தானடா அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ என்னை முடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி அவன் கத்தும் போது அதோடய இந்த சாப்டர் முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.